சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. வணக்கம்ங்க. சிம்ம ராசியோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ராசியில கேது பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையிலும், அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்கிறாங்கங்க. சிம்ம ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்வு என்பது உங்கள் வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய சவாலையும் அதே சமயம் பெரும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குமுங்க. ஒரு கால மாற்றத்தின் தொடக்கமா அது பார்க்கப்படுதுங்க. அன்று நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்போது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கும் மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்க அனுபவித்த அதிகார போராட்டங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மனபாரங்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்களுங்க. அதனால ஆளுமை திறனும் கம்பீரமும் அவங்க கிட்ட இருக்குமுங்க. வெளியே நீங்க ராஜாவா காட்டிக்கொண்டாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு தனிமையும் வலியும் சுமக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமுங்க. நான் இவ்வளவு நேர்மையா இருந்தும் ஏன் எனக்கு சோதனைகள் வருது அப்படிங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்பொழுது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் ஒரு பக்குவமான காலம் வந்துடுச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னாடி மனதார ஜெய் ஹனுமான் அப்படின்னு பதிவிடுங்க. சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோவுக்கு ஒரு சிறு விருப்பத்தை அளித்து ஆதரவு கொடுத்துடுங்க. சிம்ம ராசிக்காரங்களோட கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்கிறாருங்க. நவகிரகங்களின் நீதிமானான சனி பகவான் சிம்ம ராசிக்கு இப்பொழுது அஷ்டம சனியா திகழ போறாருங்க. கடந்த 2.5 ஆண்டுகளா கண்டக சனியாக இருந்து உங்கள் உறவுகளிலும் கூட்டாண்மையிலும் பல விரிசல்களை தந்த சனி பகவான் இப்போது உங்களை இன்னும் ஆழமா செதுக்க போறாருங்க. அஷ்டம சனி என்றதும் பயப்பட தேவையில்லைங்க. இது ஒரு மனிதனை முழுமையா மாற்றும் ஒரு ஆன்மீக சிகிச்சை போன்றதுங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்வில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனதை பிளப்பது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த வலிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போற ஒரு மருந்தா அமையுங்க. அந்த பெண் உங்க உறவில் இருப்பவரா இருக்கலாமுங்க, அல்லது உங்களை எதிரியா நீங்க நினைக்கும் ஒரு பெண்ணா கூட இருக்கலாமுங்க. ஆனா அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தருமுங்க. கடந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரம் செய்ய பிறந்தவர்களுங்க. ஆனா அஷ்டம சனி காலத்துல உங்க அதிகாரமும் சொல்லும் எடுபடாமல் போகலாமுங்க. நீங்க ஒருவரை தியாகம் செய்து காப்பாற்றி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை சமயம் பார்த்து வீழ்த்த நினைப்பாருங்க. இது உங்களின் பலவீனம் அல்லங்க. இது சனி பகவான் உங்கள் கர்ம வினைகளை கரைக்க வைத்த ஒரு கடுமையான பரீட்சைங்க. இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 8ஆம் இடம் என்பது
ஆயுள் மற்றும் இழப்பு ஸ்தானமாகுமுங்க. இது உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருமுங்க. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது அதிக எச்சரிக்கை தேவைங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் கௌரவத்தை காக்குமுங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு புதிய மறுபிறவி தொடங்குகிறதுங்க. நீங்க இதுவரைக்கும் எதை பலம்னு நினைச்சீங்களோ அது இப்போது பலவீனமா தெரியலாம்ங்க. இப்பொழுது அந்த அஷ்டம சனியோட தொடக்க காலம்ங்கிறதுனால இப்ப நடந்த சனி பகவான் மாறும்போது உங்க பொறுமை மிகவும் சோதிக்கப்படுங்க. யார் உங்க நம்பிக்கைக்குரியவரா வைத்திருக்க வேண்டும், யாரிடமிருந்து தூரமா ஓட வேண்டும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலம் பிறக்குமுங்க. அஷ்டம சனியின் காலம் என்பதால நீங்க எதை செய்தாலும் அதில் தடைகள் வரலாமுங்க. ஆனா அந்த தடைகளே உங்களை சரியான பாதையில கொண்டு செல்லுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் மனதுல ஒரு போராட்டம் நடக்குமுங்க. இதுவரை உங்களை புகழ்ந்தவர்கள் உங்கள் கஷ்ட காலத்துல ஒதுக்குவதை கண்டு உங்களோட மனம் வருந்துமுங்க. இதுவரை உங்களை ராஜாவா பார்த்தவர்கள் உங்கள் நிலை கண்டு ஏளனம் செய்யலாமுங்க. இந்த மாற்றம் உங்கள் குணத்துல ஒரு பெரிய அமைதியை கொண்டு வருங்க. தேவையற்ற அகங்காரங்கள் விலகி ஒரு யதார்த்தமான பார்வை பிறக்குமுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்றவர்கள் இப்பொழுது காணாம போவாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிந்தாலும் உண்மையிலேயே தேவையற்ற ஒற்றுமைகளை இறைவன் உங்கள் வாழ்வில் இருந்து அகற்றும் ஒரு செயலாகவே இதை பார்க்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு மறைமுகமான செய்தி உங்க ஆபத்துகளில் இருந்து உங்களை காக்குமுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா சிம்ம ராசியின் ஜாதகத்துல சூரியன் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறாருங்க. 8ஆம் இடமான மீனராசி என்பது குருவின் வீடுங்க. சூரியனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்குதுங்க. அங்கு அமரும் சனி பகவான் ஒரு கடினமான ஆசிரியரா செயல்படுவாருங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான காலகட்டமுங்க. அஷ்டம சனி காலத்துல காதல்ல விரிசல்கள் வர வாய்ப்பு அதிகம்ங்க. உங்கள் அன்பு உண்மையானதுங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஆனா சந்தேகம் என்ற ஒரு சிறிய புழு உங்க காதலை அரிக்க தொடங்குங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குழப்பம் உண்டாகுமுங்க. அந்த நேரத்துல நீங்க நிதானம் இழந்து பேசினா உங்க உறவு நிரந்தரமா பிரியக்கூடுமுங்க. தவறான உறவுகள்ல இருப்பவர்களுக்கு இது ஒரு விடுதலையா அமையுமுங்க. காதல்ல நேர்மை இல்லைன்னா அஷ்டம சனி அதை வெளிச்சம் போட்டு காட்டிடுமுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபங்கள் இனி வெடிக்கலாமுங்க. அஷ்டம சனி என்பது துணையுடன் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குமுங்க. கணவன் மனைவியிடையே 3வது நபரின் தலையீடு இருக்காம பார்த்து கொள்வது அவசியமுங்க. உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல சிறு பாதிப்புகள் வரலாமுங்க. அந்த நேரத்துல நீங்க எரிச்சல் அடையாம அன்பா பார்த்து கொண்டா உங்க திருமண வாழ்க்கை ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பிக்குமுங்க. கசப்பான வார்த்தைகளை தவிர்ப்பது உங்கள் குடும்ப அமைதியை காக்குமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் இதுங்க. அஷ்டம சனி என்பதால தொழில்ல திடீர் மாற்றங்கள் அல்லது இழப்புகள் வரலாமுங்க. புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லதுங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு புதிய சவால் உங்களை தேடி வருமுங்க. அது உங்களை வேலையிலிருந்து நீக்கவோ அல்லது தொழில்ல நஷ்டத்தை ஏற்படுத்தவோ முயலுமுங்க. ஆனா அந்த சவாலை நீங்க புத்திசாலித்தனமா எதிர்கொண்டா மட்டுமே தப்பிக்க முடியுங்க. மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க. பொருளாதார ரீதியா நீங்க கடும் நெருக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்படுமுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் வரிசை கட்டுமுங்க.
அஷ்டமஸ்தான சனி என்பது தேவையற்ற அபராதங்கள் மற்றும் மருத்துவ செலவுகளை கொடுக்குங்க. நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கடன் கொடுக்கவோ கூடாதுங்க. அப்படி செய்தால் அந்த பணம் திரும்ப வராதுங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் மீது வீண் பழியும் சுமத்தப்படுமுங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பது மட்டுமே உங்களை இந்த சனி பெயர்ச்சியில காப்பாற்றுமுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் துரோகிகளை இறைவன் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்னால அடையாளம் காட்டுவாருங்க. நெருக்கமானவர்களே உங்களுக்கு பின்னால குழிப்பறிப்பாங்க. இது உங்களுக்கு மனதளவில் ஒரு பெரிய இடியா தந்தாலும் ஒரு விதத்தில் அது உங்களுக்கு நல்லதுங்க. இனி உங்களோட ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த நிம்மதியற்ற சூழலை சரி செய்ய நீங்கள் ஒரு படி இறங்கி வருவது நல்லதுங்க. பிடிவாதத்தால் எதையும் சாதிக்க முடியாதுங்கிறத இந்த அஷ்டம சனி உங்களுக்கு உணர்த்துமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணுமுங்க. முடிவா சிம்மராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6 நடந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அஷ்டம சனியை கொடுத்துருக்குதுங்க. இது ஒரு கடினமான காலம் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. ஆனால் விழிப்புணர்வுடன் இறை வழிபாட்டுடனும் இருந்தால் இந்த மலையை கூட மடுவாக்கலாமுங்க. ஒரு பெண்ணின் தலையீடு உங்கள் வாழ்வில் ஒரு பாடத்தை சொல்லுங்க. அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஒரு புதிய பக்குவத்தை பெறுமுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிக மேன்மையான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் போராட்டமான நிலை உண்டாகுமுங்க. சில இடங்களில் சவாலுடன் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சீக்கிரமாகவே நடக்குமுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு அதிகரிக்குமுங்க. புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால் நல்ல பெயர் கிடைக்குமுங்க. அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவு வருமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாகுமுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான லாபம் ஏற்படுமுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உரிய காலமாக இது இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் விலகுமுங்க. பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்குமுங்க. பெரியோர்களோட அன்பும் கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க கடுமையாக பாடுபட வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெற்று நல்ல வருமானம் வருமுங்க. புதிய முதலீடுகளில் மிக துணிச்சலுடன் இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. சனி 7ல் இருப்பதால வியாபாரம் காரணமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் பிரியலாமுங்க. வியாபார விஷயத்துல அலட்சியமா செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டுமுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையா பாடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவும் கிடைக்குமுங்க. பிறரின் நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கும் சிம்ம ராசியினரே, உங்களிடம் ஆளக்கூடிய திறமை இருக்குமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சல் குறையுமுங்க. சிக்கல்கள் தீருமுங்க. எண்ணிய காரியம் கைகூடுமுங்க. குறிக்கோள் நிறைவேறுமுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகுமுங்க. குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாமுங்க. வீண் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா மக நட்சத்திரக்காரர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியுங்க. எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படணுமுங்க. அதனை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளணுங்க. 2வதா பூர நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள்.
புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. 3ஆவதா உத்திரம் 1ஆம் பாதம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் நிலைமை மாறுமுங்க. நீங்க விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குமுங்க. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்குமுங்க. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் கிடைக்கப் பெறுவார்கள். பதவி உயர்வும் கிடைக்குமுங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர். உங்களுக்கான பரிகாரம், தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுங்க. காரிருளை விரட்டுகின்ற ஒளிப்பாய்ச்சி பாரிருள்ள உயிர்காக்கும் பகலவனே, ஊரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.